இது வந்து ரொம்ப ஒரு புராதன கோயில். பேசிக்காக நிறையா வெளியே தெரியாத ஒரு கோயில், ரொம்ப ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கோயில். ஓகே. திருவனந்தபுரம் தேவஸ்தானத்துலேருந்து தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்ல கிரவுண்டிங் இருக்கிற கோயில். உண்மையை சொல்லணுன்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட் டெம்பிள். 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அப்போது வந்து மாயாதேவியோட அனுகிரகத்தினால இந்த குழந்தையை கொண்டு போய் நந்தகோபர் வீட்டில் விட்டுட்டு, நந்தகோபர் வீட்டில் பிறந்த அந்த தேவியை கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. அப்போ கம்சன் வந்து ஆக்ரோஷமாக அந்த 8வது குழந்தை பிறந்தெடுத்தா அப்படின்னு சொல்லி எழுந்து விறுவிறுன்னு ஓடி வந்து அந்த குழந்தையோட காலை பிடிச்சி அந்த ஸ்டோனில் அடிக்கிறதுக்கு போகும்போது, அந்த அடிக்கிற அந்த நொடி வந்து அந்த குழந்தை ரூபம் மறைந்து 8 கைகளோட அம்பாள் வந்து வீரியமாக தரிசனம் கொடுக்குறேன். நான் நினச்சா இப்போயே உன்னை சம்ஹாரம் பண்ண முடியும். உன்னை என்ன பண்ணணுமோ அவங்க வர்றதுக்கான காலம் வரும். அதனால் நீ வந்து அதுக்கு காத்துரு. உன்னை சம்ஹாரம் பண்ணுற குழந்தை பிறந்தெடுத்து அது சேஃபாக இருக்குது, நீ உன்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறேன். அங்கே மறைந்த அம்பாள் இங்கே வந்து உட்காண்டா ஒரு பீட்டஸ்வரூபம், பீட்டத்தில் மாதிரி பீட்டஸ்வரூபமாக உட்காந்தாடணும். அந்த உட்கார்ந்த அந்த தேவியை வந்து அங்கே தேவர்கள் வந்து சூழ்ந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது தான் இந்த இருந்தோள் ஸ்தலம். அங்கே வந்து அவளை சூழ்ந்து வழிபட்ட தேவர்கள் இன்றளவும் மரமாக அங்கேயே அப்படியே நின்றுட்டாங்க சுற்றி. அதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு. ஆக்சுவலி அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டோட பிலீஃப் என்னென்னா 33 கோடி தேவர்களும் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஸ்வரூபமாக அங்கே நின்றுருக்காங்க. மேஜராக வந்து இதோட ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் தான் இங்கே பிரதானம். அதே மாதிரி அர்ச்சனையிலையுமே வந்து மூணு தேவிகளுமே அது ஸ்வரூபமாக பார்த்தாலும் பாக்ய சூக்தம் தான் வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த பாக்ய தாத்தா தான் ஒரு ஃபார்ச்சுனேட் ஒரு எல்லா முயற்சியும் நம்மளே தான் பண்ணி வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதனால் ஒரு கைப்பிடி, ஒரு கை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த பாக்ய சுத்தம் அதுதான். என்னோட சுய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து நிறையா வாழ்க்கையில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், இல்லை வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கொஞ்சம் அந்த அம்பாளை வந்து நம்ம நமசிவாய. நீங்கள் அந்த பகவதியை பற்றி நம்ம அந்த கொடுங்கலூர் பகவதி பற்றி பேசியிருந்தோம், அதே மாதிரி சோட்டானிக்கரை பகவதி பற்றி பேசியிருந்தோம். இது எல்லாமே வந்து பரிகார ஸ்தலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கா. நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்கா. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தம்ப்நெயில்ல உங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே ஏதாவது ஒரு பகவதி கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குற அளவுக்கு அது மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் இப்போ இரிங்கோல் காவு பகவதி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த இரிங்கோல் காவு எர்ணாகுளத்தில் இருக்கு இல்லையா, எர்ணாகுளம் பக்கத்தில் ராயமங்கலமோ ஏதோ. ஆமாம். பெரும்பாவூர்னு ஒரு பெரிய தாலுக்கா. அந்த இடத்துல ஆலுவாலேருந்து பெரும்பாவூர்லேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். சரி, அந்த இடத்துல இருக்குது. சரி. அந்த பகவதி அம்மாவை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், இது வந்து ரொம்ப ஒரு புராதன கோயில். பேசிக்காக நிறையா வெளியே தெரியாத ஒரு கோயில், ரொம்ப ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கோயில். ஓகே. திருவனந்தபுரம் தேவஸ்தானத்துலேருந்து தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல கிரவுண்டிங் இருக்கிற கோயில். உண்மையை சொல்லணுன்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட் டெம்பிள். ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஃபாரஸ்ட். எனக்கு சரியாக ஏக்கர் கணக்கு தெரியல, பட் பல ஏக்கர் கணக்கில் ஃபாரஸ்ட் இருக்குது. எல்லாமே ரிச் வுட்ஸ். நீங்கள் வந்து பெரும்பாவூர் போனீங்கன்னா அந்த அம்பாள் கோயிலுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆலுவாலேருந்து பெரும்பாவூர் போகும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிஸ்கேப். ஒரு இப்போ ஆலுவா இதெல்லாம் நம்ம போகும்போது நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு டி நகர்லேருந்து இல்லைனா வந்து ஒரு குரோம்பேட்டை அந்த மாதிரி ஒரு சிட்டிஸ்கேப்பில் நான் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த இடத்துல இருந்து இரிங்கோலே போனாலும் அந்த இரிங்கோல் ரோடுமே வில்லேஜ் அந்த ஃபீலே இருக்காது. நல்ல ரோடு எல்லாம் நல்லாயிருக்கும். கோயில் போகிற வழியுமே எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். திடீர்னு அந்த கோயில் வாசலில் அந்த கோயிலோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போனோன்னு மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக மாறிடும். அப்படியே ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பே ஃபாரஸ்ட். அதுவும் நம்ம வந்து சும்மா ஒரு 4 மரம் இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் அப்படி கிடையாது. நியூ ஸ்டெப் இன் டு இட் அது ஃபாரஸ்ட் தான். அவ்வளோ டால் ட்ரீஸ், கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் 30 to 40 feet ட்ரீஸ். எல்லாமே வந்து டால் ட்ரீஸு. நிறையா ட்ரீஸ்கேப்புக்கு நடுவில் ஒரு கோயில். அதுதான் வந்து இரிங்கோல் அம்பாளோட டெம்பிள். ரொம்ப ஆர்கிடெக்சரலி மார்வெல்லஸ் கோபுரம் அந்த மாதிரிலாம் அது கிடையாது. ஆஸ் யூ சி கொடுங்கல்லூர்
சோட்டானிக்கரை மாதிரி இதுவும் வந்து அந்த மாதிரியான கூரை அந்த கான்செப்டில் இருக்கிற ஒரு டெம்பிள் தான். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வனதுர்கை மாதிரி வனதுர்கை ஆனால் அம்பாள் அங்கே வந்து மூணு தேவியராகவுமே பார்க்குறாங்க. ஆமாம். இதோட ஹிஸ்ட்ரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணரோட அவதாரத்துலேருந்து ஆரம்பிக்குது. கிருஷ்ண பரமாத்மா வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினாருன்றது. இவருக்கு முன்னாடி பிறந்ததுனால அந்த கோயிலுக்கு விசேஷம் கிருத்திகை நட்சத்திரம். ஏன்னா கிருத்திகைக்கு அப்புறம் ரோஹிணி அந்த மாதிரி. அதாவது சிறையில் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அப்போது வந்து மாயாதேவியோட அனுகிரகத்தினால இந்த குழந்தையை கொண்டு போய் நந்தகோபர் வீட்டில் விட்டுட்டு நந்தகோபர் வீட்டில் பிறந்த அந்த தேவியை கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. அப்போ கம்சன் வந்து ஆக்ரோஷமாக அந்த 8வது குழந்தை பிறந்தெடுத்தா அப்படின்னு சொல்லி எழுந்து விறுவிறுன்னு ஓடி வந்து அந்த குழந்தையோட காலை பிடிச்சி அந்த ஸ்டோனில் அடிக்கிறதுக்கு போகும்போது அந்த அடிக்கிற அந்த நொடி வந்து அந்த குழந்தை ரூபம் மறைந்து 8 கைகளோட அம்பாள் வந்து வீரியமாக தரிசனம் கொடுக்குறார். சிகப்பு புடவை கட்டி 4 நாள் 8 கைகளோட தரிசனம் கொடுத்து, நான் நினச்சா இப்போயே உன்னை சம்ஹாரம் பண்ண முடியும், ஆனால் உன்னை என்ன பண்ணணுமோ அவங்க வர்றதுக்கான காலம் வரும், அதனால் நீ வந்து அதுக்கு காத்துரு, உன்னை சம்ஹாரம் பண்ணுற குழந்தை பிறந்தெடுத்து அது சேஃபாக இருக்குது, நீ உன்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுற. அங்கே மறைந்த அம்பாள் இரிங்கோலில் வந்து இருந்தோள், ஆக்சுவலாக அது வந்து இருந்தவள், அந்த தமிழில் சொன்னால் இருந்தவள், மலையாளத்தில் இருந்தோள். அதுதான் காலப்போக்கில் மரபு திரிந்து வார்த்தை திரிந்து இரிங்கோல் அப்படின்னு மாறிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து அங்கே மறைஞ்சு இங்கே வந்து உட்காண்டா, ஒரு பீட்டஸ்வரூபம், பீட்டத்தில் மாதிரி பீட்டஸ்வரூபமாக உட்காந்தாடணும். அந்த உட்கார்ந்த அந்த தேவியை வந்து அங்கே தேவர்கள் வந்து சூழ்ந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது தான் இந்த இருந்தோள் ஸ்தலம். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ சொல்லும்போது இந்த காவு தானே அது, இந்த கோயில் தானே அது அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு விஷயம் நான் படிச்சிருக்கேன். அதாவது அந்த கம்சன் வந்து தூக்கி காலை பிடிச்சி அம்பாளை சுற்றுறானோ, அது சுற்றும்போது ஏதோ நம்மளை வந்து ஊஞ்சல் ஆட்டுறான்னு நினச்சிட்டு சிரிச்சுண்டு பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்டோரி, ஒரு புராணம் வரும். ஃபுல்லாக இழுத்து சுற்றும் போது அவள் வந்து ஏதோ நம்ம வந்து ஏதோ இந்த குழந்தைகளை நம்ம வந்து தூக்கி போட்டாலாம் பண்ணுவோமே, அது மாதிரி அவள் வந்து சிரிச்சுட்டு அவள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்தான்னு சொல்லி அப்படி படிச்சிருக்கேன் நான். ஸோ அதில் பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த 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 மாதிரி ஒரு அதில் அந்த ஒரு அவதாரம்ங்கிறது ஒரு டெம்பிளாக இருக்கும் அப்படின்றது இது வரைக்குமே எனக்கு தெரியும். அந்த அவதாரிக்கைக்கு அப்புறம் இந்த டெம்பிளுக்கு போனதாகவும் அந்த டெம்பிளில் தான் அவள் குடிகொண்டு அங்கே இருந்ததாகவும் அங்கே வந்து அவளை சூழ்ந்து வழிபட்ட தேவர்கள் இன்றளவும் மரமாக அங்கேயே அப்படியே நின்றுட்டாங்க சுற்றி. அதுதான் அந்த ஃபாரஸ்ட். ஆக்சுவலி அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டோட பிலீஃப் என்னென்னா 33 கோடி தேவர்களும் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஸ்வரூபமாக அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து பிலீஃப், கோர் பிலீஃப். அங்கே போனோம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடியுமே நமக்கு வந்து அங்கே தெய்வீகம் தான். நாங்கள் போனாலுமே வந்து அம்பாள் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு மரத்தையும் தொட்டு 33 கோடி தேவர்களுக்கு ஏன்னா யாகம் பண்ணுறோம், யாக தேவதைகள் எல்லாருக்குமே ஒரு வணக்கம் கொடுத்துட்டு தான் வர்றது. அங்கே வந்து அம்பாளுக்கு வந்து மேஜரான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க காலையில் மகாலட்சுமியாகவும், மத்தியானம் துர்கையாகவும், சாயங்காலம் சரஸ்வதியாகவும் அங்கே வழிபாடு பண்ணுறாங்க. பெரும் தெய்வீக ஸ்வரூபமாக தான் அங்கே பார்க்குறாங்க. ஆமாம். அம்பாளுக்கு அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்க அந்த கோயில் தேவப்பிரசன்னம் மூலமாக கேட்கும்போது வாசனை மலர்கள் அங்கே அலௌடு கிடையாது. பெண்களும் வாசனை மலர்கள் வைத்து வர்றதுக்கு அளவு கிடையாது. அது மாதிரி வாசனை மலர்களால் அர்ச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து அந்த கோயிலில் வந்து பாக்ய சூக்தம் இந்த மாதிரி சூக்த அர்ச்சனைகள் வேதிக் முறையாக அவங்க பண்ணுறாங்க. போகிறவங்க இது பண்ணி பண்ணலாம். ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் தோறும் அங்கே ஸ்பெஷாலிட்டி. எல்லா கிருத்திகை நட்சத்திரத்துக்குமே காலையிலேருந்து விமர்சையாக பூஜை நடக்கும், மத்தியானம் வரைக்கும் நல்லா சீவேலி மாதிரி அந்த கோயிலை சுற்றி வர்றது. எல்லா நாளும் சீவேலின்னு இருக்கிறது இல்லை, யானை மாதிரி ஏறி, ஆனால் ஜென்ரலாக சுற்றி வராங்க. அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் பூஜை நடக்கும். கிருத்திகை நட்சத்திரம்க்கு அப்புறமேட்டு கிருத்திகை மாதம் அதுவும் ரொம்ப இது. இப்போ கிருத்திகை மாதம் போச்சு, கிருத்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரமும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த கார்த்திகை பஞ்சமி அப்படிங்கிற நாள் வந்து துர்கைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள்.
அதனால் அந்த கார்த்திகை பஞ்சமி ஒட்டின நாட்களும் கிருத்திகை நட்சத்திரம் நாட்களும் கார்த்திகை மாதத்தில் அந்த கோயிலில் ரொம்ப விமர்சையாக ஒரு நாள் ஃபுல்லாக உற்சவம் அலங்காரம் எல்லாம் எக்ஸ்டென்சிவாக நடக்கும். நான் வந்து பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த டெம்பிளுக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா நல்லா லைஃப் சேஞ்சிங்கான ஒரு அம்பாளோட ஒரு அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா தேஜோ ரூபமாக தான் வெளிப்பட்டிருக்கா. அதனால் வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே அந்த ஒரு தீக்ஷணம் இருக்கும். அதனால் வந்து அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே என்ன அர்ச்சனையோ அதை பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றதன் மூலமாக அவங்களுக்கு தீக்ஷணம் குறையும் அப்படிங்கிறத தாண்டி அந்த தீக்ஷணம் வந்து யூஸபுளாக ஆகும். எது ஒன்றுமே இன்டென்சிட்டின்றது வந்து ஒரு அளவு தான் இருக்கணும். இன்டென்சிட்டி ஒரு அளவுக்கு மேலே புஷன் நமக்கே ஆபத்துது. அந்த மாதிரி இல்லாதக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்காதக்கு ஒரு பேலன்ஸ் லைஃப்பில் ஃபயர் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். மேஜராக அந்த இன்டென்சிட்டி பேலன்ஸ் ஆகி ஒரு வார்ம் க்ரியேட் ஆகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களும் நான் எப்போயுமே சொல்கிறது அந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஓகே. அங்கே வேறு எந்த மாதிரியான வழிபாடுகள் இப்போ பொதுவாக மக்கள் வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நமக்கு அதை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஜென்ரலாக இப்போ நமக்கு ஒரு சோட்டானி கரைக்குன்னா இப்படி, அதே மாதிரி வந்து நம்ம கொடுங்கலூர்னா இந்த மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு பகவதிகளுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? இப்போ மீன்குளத்து பகவதி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அங்கே பாலக்காட்டில் இருக்கக்கூடிய மீன்குளத்து பகவதி ஆல்மோஸ்ட் சரௌண்டட் பை தமிழியன்ஸ் தான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அங்கே விசிட்டிங் கார்டெலாம் வைப்பான். விசிட்டிங் கார்டெலாம் வச்சுட்டு போவாங்க. அங்கே அது மெயினாக வந்து தமிழியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நியர்பை ஏரியாஸில் இருக்கிற அந்த திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, அப்புறம் வந்து அந்த 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 ஏரியா, இந்த மேட்டுப்பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருமே வந்து அங்கே ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த கோயில் பெரிய லெவலில் டெவலப் ஆனது 200% பிகாஸ் ஆஃப் தமிழியன்ஸ். அவங்க மூலமாக தான் அது டெவலப் ஆனது. நல்லா அந்த டெவலப் ஆனதுன்றது அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. டூ மச் ஆஃப் கமர்ஷியல். இப்போ என்னென்னா நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பகவதி கோயில் அங்கே குபேர பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாயங்கால நேரத்தில் அங்கே குபேர பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்கே உள்ளே போனாலுமே வந்து உள்ள தொட்டாலே கால் வச்சாலே அங்கே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற மாதிரியான விஷயம். எல்லோரும் வந்து அங்கே வியாபாரம் பண்ணுறது மற்றது எல்லாமே நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வியாபாரம் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்குது. அம்பாள் அவன் வந்து எப்போவுமே முதல்ல இருந்த மாதிரி இப்போவுமே சரி பயங்கர பவர்ஃபுல் தான். மீன்குளத்து பகவதி பற்றி சொல்லவே வேண்டியது கிடையாது. அங்கே போகணுன்னா நமக்கு வந்து என்ன பிஸ்னஸ் தோல்வியாக இருந்தாலுமே அந்த பிஸ்னஸ் வந்து சரியாயிடும் அப்படின்ற ஒரு அந்த பிலீஃப் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னி வரைக்குமே அது தொடர்ந்து அம்பாள் அதுக்கு பண்ணிட்டு இருக்கா. இந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி என்ன, இந்த பகவதிக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏதாவது? மேஜராக வந்து இதோட ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் தான் இங்கே பிரதானம். அதே மாதிரி அர்ச்சனையிலையுமே வந்து மூணு தேவிகளுமே சொரூபமாக பார்த்தாலும் பாக்ய சூக்தம் தான் வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த பாக்ய தாத்தா தான் ஒரு ஃபார்ச்சுனேட் ஒரு எல்லா முயற்சியும் நம்மளே தான் பண்ணி வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு கைப்பிடி ஒரு கை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பாக்ய சுத்தம் அதுதான். சோட்டானிக்கரை ஃபேமஸ். ஆனால் வந்து என்டையர்லி வந்து மலையாளிஸ் தான் ஜாஸ்தியாக அதை ஓன் பண்ணுறாங்க. கொடுங்கலூரும் அதே மாதிரி தான் ஃபேமஸ். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் கேரளா பீப்புள் தான் அவங்களது. இரிங்கோல் ஃபேமஸும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்த்து ஒரு கடைகள் அந்த மாதிரி கமர்ஷியல் அந்த மாதிரி நடக்கலை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ரானஸில் அது இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து அதோட ரானஸ் அப்படின்றது போயிடுச்சான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. அம்பாள் அப்போ அதிகமாக உணர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே வந்து மற்ற எல்லா இடத்தையும் விட இங்கே இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னாக்கா அங்கே இருக்கிற ஒவ்வொரு விருட்சங்களுமே தேவாதி தேவர்கள் தான்னா. இப்போ நம்ம அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டே நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையோ இல்லை ஒரு தியானமோ இருக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஆமாம். அதனால் வந்து ஒரு நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு அந்த கோயில் வந்து உறுதுணையாக இருக்கும். வழிபாடுங்கிறது வந்து அங்கே அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பாக்ய சுத்த அர்ச்சனை பண்ணுறது தான் பிரதான வழிபாடு. அதான் ஆஸ் ஐ செட் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இன்னும் உட்புகாத இடங்கள் இதெல்லாம். ஆனால் நிறையா எக்ஸ்டென்சிவாக அந்த மாதிரி இன்னும் வரல. ஆனால் இட் இஸ் டேக்கன் கேர் பை போர்டு அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் திருவேண்டரம் தேவசம் போர்டுன்றது பத்மநாப சுவாமியோடது அவங்க நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அரௌண்ட் தி கேரளா அவங்க நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஆமாம். ஸோ இப்போ அந்த பாக்ய சுத்தம் அந்த பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம கிருத்திகா நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் பண்ணணுமா இல்லை மற்ற நாள்லாம் போனாலும் டெய்லி? பொதுவாக பகவதிக்கு வந்து தேவி சுத்தம் இது பாக்ய சுத்தம் இதெல்லாமே வந்து
ஆல்மோஸ்ட் டெய்லியே பண்ணுவா இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால் அந்த மாதிரியான பாக்ய சுத்தம் எல்லா கோயில்கள்லையும் பண்ணுறது இல்லை கேரளாவில். ஓகே. இங்கே மட்டும்தான் நான் பாக்ய சுத்தம் பார்த்தேன். நான் போன வரைக்கும் பாக்ய சுத்தம் இங்கே கொஞ்சம் பிரபல்யமாக இருக்குது. மற்றபடி வந்து மற்ற கோயில்களில் மேபி தேவி சுத்தம் பண்ணுறாங்க, இல்லை வந்து கொஞ்சம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணுறது அந்த மாதிரி சிலது இருக்குது. ஆனால் பாக்ய சுத்தம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இங்கே கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த தேவியோடைய வடிவத்தில் ஏதாவது இல்லை இருக்கா? பீட ரூபத்தில் தான் இருந்ததுனால அந்த ஒரு காப்பு தான் சாத்தியிருக்காங்க. காப்பு சாத்தி தான் அது பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நமக்கு கொடுங்கலூர் பகவதிக்கு ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் இருந்தது இல்லையா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து அந்த அஸ்திர வழிபாடு எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து சோட்டானிக்கரை அம்பாளுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு சில வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி. இந்த தேவிக்கு அது மாதிரி தனிப்பட்ட முறையில் இந்த பாக்ய சுத்தத்தை தவிர வேறு ஏதான வழிபாடு அங்கே பண்ணுறாங்க? என்னோட சுய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து நிறையா வாழ்க்கையில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், இல்லை வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கொஞ்சம் அந்த அம்பாளை வந்து நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப டவுனாக இருக்கோமோ, ஃபினான்ஷியலி ஆர் மென்டலி அந்த மாதிரி இருக்கோமோ, அந்த டைமில் வந்து இந்த அம்பாளோட வழிபாடு நமக்கு மெயினாக பொசிஷன், பணத்தை விட பொசிஷன். இப்போ வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன், அடுத்த லெவல் போகணும், அந்த மாதிரிலாம் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பதவிகள் சம்மந்தப்பட்டு நம்ம ஸோ இப்போ பொலிட்டீஷியன்ஸுக்கு எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணும். மேபி பொலிட்டீஷியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா பொசிஷன் சம்மந்தப்பட்டது நல்லாவாக கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. மற்றபடி வந்து இங்கே இது பிரார்த்தனா நேரம் எல்லாமே ஒரே மாதிரி தான். அதுதான் கிருத்திகை நட்சத்திரத்தில் மெயின். மற்ற நாட்கள் எல்லா நாளும் ஜென்ரலாக இருக்குது. ஆமாம். ஞாயிற்றுக்கிழமைகள் கிருத்திகை, ஏன்னா கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் போகிறது இதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த கிருத்திகை நாள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் யூஸ்வலி அம்பாளோட இதில் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி இதெல்லாம் அங்கே கொஞ்சம் முக்கியமான நாட்களாக தான் இருக்குது. ஆனால் என்ன அம்பாள் ஜனிச்சதே அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த அவதாரிக்கை ஆனதுனால அது மட்டும் அங்கே வந்து பிரதானமாக அந்த டேயில் அந்த நட்சத்திரத்தில் ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. மற்ற நாட்களில் அதோட மினியேச்சர்ஸ் போயிட்டே தான் இருக்குது. சரி, அவ்வளோதான். மக்கள் கூடுறது கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அங்கே நீங்கள் இப்போ போகும்போது எப்படி நீங்கள் மோஸ்ட்லி காரில் தான் போயிருப்பேன் இல்லையா? நீங்கள் டோட்டலாக டில் அந்த இது கோயில் வரைக்கும் நம்ம காரில் போயிட முடியும் வரைக்கும். ஆமாம்மா, கோயில் வாசல் நடந்து போடலாம். இல்லை ஒரு மாதிரி டென்ஸ் ஏரியான்னு சொன்னதுனால கேட்டேன். இல்லை ரோட்ஸ் இருக்குது எல்லாமே. ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். கோயில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது தான் அந்த ஃபாரஸ்ட் கேப் வந்து நீங்கள் கோயில் என்ட்ரு ஆகும்போது தான் ஃபாரஸ்ட் கேப். அது வரைக்கும் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஆமாம், காம்பவுண்டட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம அந்த திருச்சூர் அடையார் ஐஐடிக்குள்ளே போனால் வெளியேந்து பார்க்க தான் அடையார் ஐஐடி, உள்ளே போனால் காடு தான், மான்லாம் சுற்றின்னு இருக்கும். நம்ம திருச்சூர் சிவன் கோயில் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சோன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் கேப். வெளி உலகத்துக்கும் அங்கேயும் சம்மந்தமே இருக்காது. என்டையர்லி வேறு. ஆனால் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே சிட்டி சவுண்ட்ஸ் தான். இன்னும் பெரிய அப்போ வாசல் வரைக்குமே பஸ்ஸு வந்து அந்த ஏரியாவில் ஸ்டாப்பிங் இருக்குது. பெரும்பாவூர் பஸ் ஸ்டாப். இப்போ பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படின்றவங்க வந்து ஆலுவா டு பெரும்பாவூர் டு கோயில் வாசல் போய்க்கலாம். ஆட்டோஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். நீங்கள் உங்களுக்கு யூஷுவல் விசிட் தாங்க. யூஷுவல் விசிட். சரி, அப்போது நெக்ஸ்ட் டைமும் இன்னும் வேறு நிறைய பகவதிகளுடைய கதைகளும் சரி மற்ற விஷயங்களும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இன்னும் நிறைய நம்மளுடைய பரிகார ஸ்தலம் வீடியோஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாள் முடிஞ்சது. நமஸ்கார்.